நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். சனாதன சர்ச்சை குறித்து வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி பேசியது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு, MP R ராசாவுக்கு எதிரான கோவாரண்ட் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விவரம் என்ன? சனாதன தர்மத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை அமைச்சர் உதயநிதி தெரிவித்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபுவும் கலந்து கொண்டிருந்தார். இது தவிர திமுக எம்பியாக இருக்கக்கூடிய R ராசாவும் இந்து மதத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இந்து முன்னணியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அரசியலமைப்பு சார்பட்டு செயல்படுவோம், மத சார்பட்டு செயல்படுவோம் என்று பதவி பிரமாணம் எடுத்துவிட்டு இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுவதால் இவர்களுக்கு எதிராக எந்த பதவியில் நீடிக்கிறார், எப்படி பதவியில் நீடிக்கிறார்கள் என்கிற கோவாரண்ட் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை 9 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. நவம்பர் 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்ட தீர்ப்பு இன்று நீதிபதி அனிதா சுமந்த் அறிவித்திருக்கிறார். தற்போது நிலையில் நீதிபதி இந்த வழக்கோட ஆபரேட்டிவ் போர்ஷன் என்று சொல்லக்கூடிய முக்கிய பகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த தீர்ப்புல மனுதாரர் கேட்கும் கோரிக்கையில் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சர்கள் மற்றும் MP ஆகியோருக்கு எதிராக நாட்டில் பல்வேறு மாவட்டத்திலும் FIRகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எந்த வழக்கிலும் அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்படவில்லை. எனவே தற்போதைய நிலையில் இந்த வழக்கு ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜில் தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி இந்த வழக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி 3 மனுக்களையும் முழுமையாக முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சக்தி. முகேஷ், இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. இந்த வழக்கு என்று பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி அமைச்சர் என்ற முறையில் கலந்து கொள்ளவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியது சனாதன ஒழிப்பு தொடர்பாக பேசியதும் மலேரியா மற்றும் கொரோனாவை போன்ற சனாதனம் அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதும் அவதூறு பரப்பும் வகையில் இருக்கிறது. இந்து சனாதன தர்மத்தை அவமதிக்கும் வகையில் இருக்கிறது என்று இந்து முன்னணி தரப்பில் 3 வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்து முன்னணியை சேர்ந்த மாநில செயலாளர் மனோகர், அதே போல மற்றொரு செயலாளராக இருக்கக்கூடிய கிஷோர்குமார், ஜெயக்குமார் ஆகியோர் 3 பேரும் வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள். அமைச்சர் உதயநிதி, அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திமுக MP R ராசா ஆகியோருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் அனைத்து சமூக மக்களின் உரிமைகளும் பாதுகாப்பதற்காக கூறி பதவி பிரமாணமும் ரகசிய பிரமாணமும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீறி சனாதனத்துக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான 3 பேர் தரப்பிலும் விசாரணைக்கு இந்த மனுக்கள் உகந்ததல்ல. அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க கூடாது. ஜாதி மத அடிப்படையில் மக்களை பிரித்து வைக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் அமைச்சர் உதயநிதி பேசினாரே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக தாங்கள் எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களால் தங்களுக்கு எதிரான இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசு தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்ட போது மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள அமைச்சர்களுக்கு எதிராக கோவரண்ட் வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்றும் முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு 3 தரப்பு வாதங்களுக்கு பிறகுதான் வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பில் தான் தற்போது இந்த வழக்குகளில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதி அனிதா சுமந்த் 3 வழக்குகளையும் முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்தார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.